பிக் பாஸ் மார்னிங் லைவ்ல வியானா ஒரு பக்கம் ஹலோ பிக் பாஸ் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பிரச்சனை, சுபிக்ஷா போய் ஒரு நியாயம் கேட்டது, அண்ணனுக்காக வந்து நியாயம் கேட்காத, உன் அண்ணன் இருக்கான்னு இப்படிலாம் பேசாதன்ற மாதிரி கெமி பொங்கி எழுந்த தருணங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து அரோராக்கு ஒரு பிரச்சனை, நானும் கமருதனும் ஃப்ரெண்ட்ஸ் தான், வெளியே வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது நல்லது இல்லை பார்த்துக்கோன்ற மாதிரி கேப்டன் கீழே சில எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மூணும் என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் விட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருவீங்க நான் நம்புறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி ஒரு பக்கம் காலைல கலை சொல்ல அந்த பாட்டு தான் இன்னைக்கு போட்டிருந்தாங்க. போட்டு முடிச்சவொடனே வியானா இப்போ ரெகுலராக நான் பார்க்குற ஒரு 1 to 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமரா இருக்குல்ல, சோபாவோட ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு பண்ணதையும் திரும்ப காலில் வந்து பண்றாங்க. எனக்கு தமிழே வராது பிக் பாஸ், நீங்க தான் சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. இருங்க ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஆங்கிள் கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ நான் சொல்றது கேளுங்க. பிக் பாஸ் ரீடேக் போலாமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு 45 நிமிஷம், 1-2 இல்லை 45 நிமிஷம், கிட்டத்தட்ட 8:15 ஆரம்பிச்சு டில் 9 o'clock 9 மணி வரையுமே உட்காந்துக்கிட்டு இதை ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக எனக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மூஞ்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸ் என்ன பண்றது? பிக் பாஸ் பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு. ஏய் நிறுத்து, இந்த டைலாக் எங்கேயோ கேட்டிருக்கனே பேக்னு போனா நேற்று நைட்டு ரம்யா உட்காந்து புலம்பிது. என்னடா டே, நேற்று நைட்டு ரம்யா புலம்புனாங்க, இன்னைக்கு காலைல வந்து வியானா அதே மாதிரி டைலாக போடுறாங்க. இந்த வீட்டில் என்னதான் பிரச்சனை, எல்லாரும் ஒரே டைலாக வந்து பேசுறீங்களே, பேசினாலும் பிரச்சனை, தூங்கினாலும் பிரச்சனை, உட்காந்தா பிரச்சனை, என்ன பிரச்சனை? என்ன பிக் பாஸ் இது? என் டோனே இப்படிதான். நான் நார்மலா பேசும்போது இருக்கிற டோன் இது, நான் கோவப்பட்டு பேசும்போது வர டோன் இப்படி, அப்புறம் பாயிண்ட் பேசும்போது வர டோன் இப்படி, பாயிண்ட் பேசும்போது அது வந்து அப்படின்ற மாதிரி பேசினா நல்லா இருக்குமா? இப்படிதானே பிக் பாஸ் வரும். நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கும் கோவம் வரும் தானே அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு கேமரா கிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது நீங்க பாத்துங்க. ஏன்னா திவாகர் கூட கேமரா முன்னாடி கம்மியா தான் பேசுவார் போல இருக்கு, திவாகரையே மிஞ்சிருவாங்க போல இருக்கு நம்ம தலைவி வியானா அவர்கள். ஸோ சும்மாவா சொன்னாங்க, நடிப்பு நேத்தே அவங்க சொல்லியிருப்பாங்க, நடிப்பு அரக்கனோட தங்கச்சி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ இப்போ அவர் போன வேலையை இப்போ வியானா ஃபில் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் லைவ்ல. சூப்பர்வா, நல்லா பண்றமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அரோரா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு கான்செர்ட் நடந்துச்சு. மாவு ஆட்டிக்கிட்டு இருந்த டைம்ல நிறைய ஃபன் எலமெண்ட்டும் கானா சாங்ஸ் வைப்ஸுன்ற மாதிரி போயிட்டு இருந்தது நைட்டு. அப்போ கலாச்சிருக்காங்க போல, கமர்தீனும் அரோராவையும் சேர்த்து வச்சு பல விதமான கலாய்கள் நடந்திருக்கா. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அப்ப பார்வதி ஆமா கரெக்ட் ஏத்து இன்னும் மேல ஏத்துன்ற மாதிரி ஏத்தி விட்டு அவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க போல. அப்பவே வந்து எஃப்ஜே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி விட்டுருக்காரு போல. இன்னைக்கு போய் பார்த்தா இன்னைக்கு காலைல அரோரா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை பாருங்க, அவங்க எங்க விஷயத்துல காமெடியை கொஞ்சம் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி வேற மாதிரி பண்ண ட்ரை பண்றாங்க, அது எங்களுக்கு அப்பட்டமா தெரியுது. பட் எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நான் செகண்ட் வீக்கே கமருதீன் மேல அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு ஃபீலிங்ஸை நான் சொல்லிட்டேன். அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன், அவன் ரிலேஷன்ஷிப் எனக்கு கடைசி வரை வேணும், அந்த ஒரு இதுல எடுத்துட்டு போக விரும்பலன்றதை நான் சொல்லிட்டேன். அதை நான் உங்ககிட்டயும் கன்வே பண்ணிடுறேன். கடைசியில் வந்து இவங்க அப்படிதான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க, மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறாங்க. அந்த சொல்லிட்டு அவனுக்கு வேற மாதிரி தாட்ஸ் திரும்ப வந்துடக்கூடாது, அந்த தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்ல நான் போகக்கூடாதுன்னு நம்புறேன். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், இதெல்லாம் தான் இருக்கும். அது வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் விரும்பல, அது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அரோரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றது. பட் அதுக்கு நீங்க ஒரு லிமிட்டோட வச்சுக்கிட்டா அது ஃப்ரெண்ட்ஸாக கருதப்படும். அது லிமிட்டை தான்னா அது ஃப்ரெண்ட்ஸா பார்ப்பாங்களான்றது டவுட் தான் அப்படின்றது தான் எனக்குமே தோணுது. ஸோ அது அவங்க கையில இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க கையில இதுவும் இருக்கு. அரோரா சொல்றாங்களே, அப்படிலாம் சொல்லி அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க நின்றுக்குங்க, நீங்களும் அதை பண்ண முடியும், நீங்களும் அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். அதுல நீங்க தெளிவாகவும் அதுக்கான பவுண்டரி இதுதான் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நீங்க செட் பண்ணாத வரையும் அது உங்களுக்கே ரிட்டர்ன் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறது அரோரா அப்படின்றதான் சொல்ல தோணுச்சு. அடுத்து இன்னொரு பிரச்சனை, ஒரு பக்கம் சுபிக்ஷா மற்றும் கெமிக்கான பிரச்சனை. ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ளோர் கிளீனிங் டீம் யார், கெமி, வியானா, அரோரா மற்றும் பார்வதி, இவங்க தான் ஃப்ளோர் கிளீனிங் டீம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா டீமுக்கும் எக்ஸ்ட்ரா ஆட்கள் இருக்கு, வேலை வாங்கிக்கிறாங்க, நம்ம வேலை வாங்கிப்போன்ற மாதிரி பாத்ரூம் கிளீனிங் டீம் 3 பேர்,
வினோத், அமித் மற்றும் விக்ரம் அவங்க 2 பாத்ரூம் தான் கிளீன் பண்ண போறாங்க. அவங்களுடைய வேலை கம்மின்றதால நாங்க ஃப்ளோர் கிளீனிங்க்கு வேலை ஆள் எடுத்திருக்கோன்ற மாதிரி. ஸோ வெளியே இருக்கிற கார்டன் ஏரியாவும் கிச்சன் ஏரியாவும் இன்னொரு 3 ஏரியா கொடுத்துருக்காங்க போல. யாருக்கு? ஃப்ளோர் கிளீனிங் டீமுக்கு. இதை போயிட்டு வெளியே வந்து இவங்க பெருக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் சம்திங் பெருக்கிட்டு இருக்கும்போது போய் கேட்குறாங்க போல சுபிக்ஷா. கேட்கும்போது வந்து நீங்க ஏன் பெருக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இதுதான் எங்களுக்கு இந்த வேலைலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு போது சுபிக்ஷா, இது என்ன அநியாயமா இருக்கு, அந்த டீம்லேயே இருக்கும் பிரிச்சு பண்ணலாம்ல, இது என்ன இது அப்படின்ற மாதிரி அங்கே சுபிக்ஷா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு அதை வந்து பார்வதி கிட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க. பார்வதியும் அந்த ஃப்ளோர் கிளீனிங் டீம் தான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது இப்படிதான் இத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் இருக்கு, ஏன் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ட்ரெஸ் மாத்திட்டு இருந்திருக்காங்க கெமி வந்து அந்த இடத்துல, ஓ உன் அண்ணன் இருக்கிறதுக்காக பேசுறியா, உன் அண்ணன் இருக்கிறதால ரியாக்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கெமி அங்க பேச உடனே கெமி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. திரும்ப பார்வதியும் சுபிக்ஷாவும் பேசிட்டு அதுக்கப்புறம் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் கெமி இதை எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவ அண்ணன் இருக்கிறதுக்காக இப்படி பேசுறியா, இதுல அப்பயே சொல்லிட்டு இருக்காங்க சுபிக்ஷா, என் ஃப்ரெண்டு கூட தான் உங்க டீம்ல இருக்கா, ஃப்ரெண்டுக்காக நான் பேசுறேன், அப்பெல்லாம் இல்லை, நியாயம் எங்க அநியாயம் எங்க நடந்தாலும் இது நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன், எனக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க கெமி. யாருக்கிட்ட? அரோரா கிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. கெமி உடனே என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷா டைரக்டா போய் பேசிட்டாங்க. இல்ல நான் வந்து நானும் பார்வதி தான் கருத்து பேசிட்டு இருந்தோம், நீங்க வந்து கேட்டு போயிட்டீங்க, பட் என்னோட கருத்து இதுவா தான் இருந்தது, நான் எல்லா இதுவா தான் பேசிட்டு இருந்தேன், நீ அண்ணன் இருக்கிறதால தான் கேட்கிறேன், அண்ணனுக்காக தான் பேசுறேன்றத மாதிரி ஆபிஸா தெரியுதுன்றாங்க. இல்ல நான் யாரா இருந்தாலும் கேட்டிருப்பேன், யாரா இருந்தாலும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பேன், இது ரெகுலரா நான் பண்ற விஷயம் தான், நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீ எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ கம்முனுன்ற மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ண, அதுக்கு சுபிக்ஷா சொல்லிட்டு போவேன்ற மாதிரி போயாச்சு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க, அரோரா கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, நான் எல்லாத்துலயும் கேட்டிருக்கேன், உனக்கே தெரியும் இல்லன்ற போது பக்கத்திலேயே கிமி இருக்காங்க, பக்கத்திலேயே கிமி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரோரா, என்னடா இது ஒரு சர்க்கிளா போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப கிமி என்ன சொல்றாங்க, அவ ப்ராடக்ட் இந்த மாதிரி விஷயத்துல தான் கேட்டிருக்கா, டீமுக்குள்ள எந்த இடத்துலயுமே வந்தது இல்லை, பட் இப்ப திடீர்னு வர்றது பார்க்கும்போது எனக்கு அப்படித்தானே இருக்கும், இப்படித்தானே இருக்கும்ன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதை வியானா கிட்ட சொன்ன உடனே நான் போய் கேட்கறேன், நானும் அவ்வளோ ஃப்ரெண்டு கிடையாது தெரியும்ல, நான் போய் கேட்கறேன்ற மாதிரி வியானா போய் கேட்டவொடனே திரும்ப அந்த பொண்ணு கிளாரிட்டி கொடுக்குது சுபிக்ஷா. நான் வந்து இங்க பாருங்க, ஜென்ரலா நடந்துச்சு, பொதுவாக நடந்த விஷயம் தான், கிச்சன் டீம்ல ஏதாவது ஒண்ணுனா வந்து கேட்கறாங்களா, அதே மாதிரி தான் இங்க ஜென்ரலா பார்க்க போதுன்ற மாதிரி நான் பார்த்து கேட்டேன், அவ்வளவுதானே தாண்டி இது இப்படி அப்படின்றதுக்காகலாம் நான் கேட்கல. இது நான் பார்க்கும்போது ஏன் அவர் வேலை செய்யறாரு, எதனால அப்படின்றது கேட்டேன், தெரிஞ்சுட்டு அதை நார்மலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது பார்வதி வந்து சொல்லிடுறாங்க, இப்ப கிச்சன் டீம்ல யாராவது போய் வேலை பார்த்தா ஏன் வேலை பார்க்கறாங்கன்னு ஜென்ரலா கேட்கறாங்க, அதே மாதிரிதான் இது, அவங்களோட கருத்து தெரிவிக்கிறது இங்க உரிமை இருக்கு, அவங்க தெரிவிச்சதுல தப்பு இல்லைன்ற மாதிரி பார்வதியுமே சொல்லிக்கிறாங்க. வியானாவும் ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னு போயாச்சு. இதுல கெமி என்னன்னா, அவங்க அண்ணனுக்காக இவன் வந்து வக்காலத்து வாங்குறா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கெமியும் இவங்களும் பேசி ஒரு இதுக்கு வந்தாங்க. இப்போ கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல திரும்ப ஒரு வாக்குவாதம் போயிருக்கு போல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல குறிப்பா என்னன்னா, மற்ற டீம்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வாங்குறாங்க, அதனால நானும் வாங்குறேன்ற மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. ரைட்ரா ரைட். கிரிஞ்சி கப்பல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த வேலை ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய புது ரூட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பாய் கைஸ்.